عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மளை எல்லாம் முக்மீனாகவும் முஸ்லீமாகவும் பிறக்கச் செய்து மேலும் ஹபீபுடைய உம்மத்தில் பிறக்கச் செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனில் யாரை பொருந்தி கொண்டேன் என்று சொன்னானோ அவரை பற்றி கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் பேசக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஜிஷா எஜமான் அவர்கள் சொல்வார்கள், நபிமார்களின் வரலாறை படியுங்கள், உங்களிடத்தில் பொறுமை வரும். வலிமார்களின் வரலாறை படியுங்கள், உங்களிடத்தில் பணிவு வரும். சஹாபாக்களின் வரலாறை படியுங்கள், உங்களிடத்தில் வீரம் வரும் என்று ஃபைஜிஷா எஜமான் அவர்கள் சொல்வார்கள். இந்த வரலாறை எழுதி வரக்கூடிய நூல் ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனை. அவர்கள் அந்த வரலாற்றை எழுதி வரும்பொழுது அவர்கள் அந்த எழுதக்கூடிய அந்த பெண்ணை வைத்துவிட்டு அழுவார்களாம். இவ்வளோ வீரம் உள்ளவர்களா இவர்கள்லாம் மனிதர்கள் தானா, இல்லை வேறு எங்கேருந்து வந்தவர்களா என்று அந்த வரலாற்றை எழுதி வரக்கூடிய ஆசிரியர்கள் திகைச்சு போவார்களாம். ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வரலாற்றில் ஹாலித் பின் ரலியல்லாஹு அவர்களை வரலாறு இல்லாமல் ஒரு வரலாறு முடியாது நண்பர்கள். ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் எப்பேற்பட்ட வீரர் என்று சொன்னார். இப்போ ஒரு போர் நடக்குது என்று சொன்னால் அந்த போரில் ஒருத்தவங்க வஃபாத் ஆனால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். ஒரு போர் நடக்கிறது, அது எஜமான ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் போர் செய்கிறார்கள். அந்த போர் முடிந்து விட்டு பிறகு ஒரு நபர் சொல்லுகிறார், நான் ஹாலித் ரலியல்லாஹு அவர்களின் பக்கத்தில் போர் செய்திருந்தேன். அப்போது ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் 500 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் என்று நான் என் செவியால் கேட்டேன் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட வீரராக இருந்தார்கள் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள். பிறகு அவர் வஃபாத்தின் பிறகு அவர்களை குளிப்பாட்டுகிறார்களாம். அப்போது அவர்கள் மேலாடையை அகட்டுகிறார்கள். அகட்டித்து பார்க்கிறார்கள், அவர்கள் முகத்தை தவிர மற்ற எல்லா இடமும் ஒரே கீறலாகவும் அந்த கத்திப்பட்ட இடம் அந்த அடையாளமாகவே இருக்கிறது. பிறகு எஜமானை அப்படி திருப்பி விட்டு பின்பக்கத்தில் குளிப்பாட்ட வேண்டும் என்று திருப்புகிறார்களாம். அப்போ பார்க்கிறாங்க, எஜமானுடைய முதுவின் பக்கம் ஒரு கீறல் கூட இல்லையா நண்பர்களே. ஏனென்றால் எஜமான் ஒரு போரிலும் முதுவை காமித்து விட்டு ஓடவில்லை. எல்லா போரும் இறங்கி அல்லாஹுக்காக போர் செய்தார்கள். எனவே அல்லாஹ்க்காக அவர்களும் ஷஹீத அந்தஸ்தை பெற்றார்கள் நண்பர்களே. சஹாபாக்கள் போருக்கு சென்று அவர்கள் வரிசையில் நின்றார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலையும் சஹாபாக்களை அடிச்சிக்க முடியாதவங்களே. ஏனென்றால் சஹாபாக்கள் சிங்கத்துடைய கால்களின் வேர்களை அறுத்து போட்டவர்கள் எங்கள் அன்பு சஹாபாக்கள். எதிரிகள் போரில் 1000 நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களின் இடத்தில் 300 நபர்கள் தான் இருப்பார்கள். எதிரின் போரில் 2 லட்சம் நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களிடத்தில் 3000 நபர்கள் தான் இருப்பார்கள். இவ்வளோ சிறிய கூட்டத்தை வைத்து சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்திலும் போர் செய்வார்கள். எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரோம் நாட்டு மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை எழுதிவிட்டு அந்த ரோம் நாட்டு மன்னன் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அவர்கள் சிரிக்கிறார்களாம். இந்த கடிதத்தை பார்த்துட்டு, எங்களிடத்தில் 2 லட்சத்துக்கும் மேலான நபர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உதவிப்படையாக ஒரு 4000-5000 நபர்கள் இருக்கார்கள். உங்களிடத்தில் வெறும் 3000 நபர்கள் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு எங்களை போர் செய்வீங்கள்? நாங்கள் நடந்து வந்தாலே நீங்கள் எல்லாம் வஃபாத் ஆகிவிடுங்கள் என்று அந்த ரோம் நாட்டு மன்னன் சொல்கிறார்.
அப்போது உமர் அலி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி மஅய்ய கௌமன் யுஹிப்புல் மௌத்த கமா யுஹிப்புல் ஆஜிமல் ஹம்ர. நீங்கள் மதுவை விரும்புவது போல் நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடிய கூட்டம் என்னிடத்தில் இருக்கிறது என்று உமர் அலி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மதுவோடைய சுவை எவ்வாறு இருக்கும் என்று ஒரு மது பிரியரிடம் கேட்டால்தான் தெரியும் அதோடைய சுவை எப்படி என்று. அதேபோல் ஒரு மௌத்தோடைய இன்பம் எவ்வாறு இருக்கும் என்று எங்கள் அன்பு சஹாபாக்களிடம் கேட்டால்தான் தெரியும் அந்த மௌத்தோடைய பிரியம் எவ்வாறு இருக்கும் என்று. அஜ்ஜாத் இப்னு யூசுஃப்னு ஒரு நபர் இருந்தார். அவர் மக்களுக்கு எல்லாம் அநீதி செய்யக்கூடிய நபராக இருந்தார். அந்த நபர் சயீத் இப்னு ஜுபைர் அலி அல்லா அவர்கள், அந்த ஜுபைர் அலி அவர்கள் மகனாக சயீத் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நாடி சயீத் அலி அல்லா அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த இடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்துட்ட பிறகு அப்போது அஜ்ஜாத் இப்னு யூசுஃபை பார்த்து சயீத் அலி அவர்கள் சிரித்தார்களாம். நீ ஏன் என்று சிரிக்கிறாய் என்று கேட்டபோது, அல்லாஹ் உன் மீது வைத்த அந்த பொருத்தத்தையும் அந்த பணிவையும் நீ கெடுத்து விட்டாய் என்று சொன்னார். ஏன் என்றால் அல்லாஹ் நீங்கள் இவ்வளோ அநீதி செய்தாலும் அல்லாஹ் உங்களை எதுவும் செய்யாமல் உங்களை நன்றான முறையில் வைத்திருக்கானே என்று பார்த்து சிரித்தார்களாம் சயீத் அலி அல்லா அவர்கள். பிறகு சயீத் அலி அல்லா அவர்கள் சொன்னதை பார்த்து அஜ்ஜாத் இப்னு யூசுஃப் அவர்களுக்கு கோபமாகிவிட்டு எஜமானை வெட்ட வேண்டும் என்று நிற்க வைத்து எஜமான் 2 ரக்கை தொழுதுக்கிறேன் என்று சொன்னார்கள். எஜமான் 2 ரக்கை தொழுத பிறகு காபாவை பார்த்து நின்று சொன்னார்களாம், இன்னி வஜ்அது வஜ்ஹில் இல்லதி ஃபத்தரல் சமாவாத்தி வல் அர்த். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ரப்பின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன் என்று சொன்னார்கள். அதை கேட்ட அந்த அஜ்ஜாத் இப்னு யூசுப் என்ற நபர் மிகவும் கோபம் அடைந்து விட்டார். பிறகு அவரை கிறிஸ்துவரின் பக்கம் அவர்கள் முகத்தை திருப்புங்கள் என்று சொன்னார்கள். பிறகு எஜமானை கிறிஸ்துவரின் பக்கம் திருப்புறாங்களாம். அப்போ எஜமான் சொன்னார்கள், ஃபைனமாத்து ஒல்லு ஃபசம்ம வஜுல்லா. அந்த காபாவின் பக்கம் மட்டும்தான் என் ரப்போடைய மூஞ்சி இல்லை, அனைத்து இடத்துலையும் என் ரப்போடைய மூஞ்சி தான் காய்ச்சலிக்குது என்று ரப்பை அந்த எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னார்களாம். பிறகு எஜமான் அவர்களை அந்த மண்ணில் குப்புற வைத்து படுக்க வைத்துட்டார்களாம். அப்போ எஜமான் அவர்கள் சொன்னாங்க, மின்ஹா ஹலக்குனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும். இந்த மண்ணில் இருந்தால் நான் வந்தேன், இந்த மண்ணின் பக்கமே நான் திருப்பி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களாம். இவ்வளோ வீரம் உள்ளவர்கள் சஹாபாக்கள். இவர்களுடைய வீரத்தை போல் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் அதில் அதே போல் வாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.